ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்டான ரொம்ப சுவையான தேங்காய் தோசை, கோகனட் தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு இட்லி அரிசி இல்லைனா ரேஷன் அரிசி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 கப்பு ஊற வச்சுருக்கேன் நான். அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 4 இல்லைனா 5 ஹவர்ஸ்க்கு நல்லா வந்து ஊற வச்சுடுங்க. நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஊற வைக்கலாம். இப்போது இது வந்து ஊறிடுச்சு நல்லா. நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். நீங்கள் நைட்டு வந்து மார்னிங் வந்து தோசை சுடுறதா இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நைட்டு வந்து தோசை சுடுறதா இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2 டைம் போட்டுக்கோங்க அரிசியை. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து தண்ணியாகவும் இருக்கணும், நல்லா தோசை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப வந்து திக்காக வேண்டாம், இந்த மாதிரி மாவு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் வந்து போட்டுக்கோங்க. இதிலையும் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சி அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மாவு, அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து நான் ஈவினிங் ஊற வச்சு நைட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மார்னிங் வந்து தோசை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க 8 ஹவர்ஸ்க்கு. இப்போது இது வந்து 8 ஹவர்ஸ் மார்னிங் ஆகிடுச்சு. 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து திக்காகிடுச்சு பாருங்கள், புளிச்சிடுச்சு. இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா வந்து சூடாகட்டும். கல் சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா பாருங்கள், அப்போயே வந்து நல்லா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ண வேண்டாம். நல்லா மெலிசாக வேணும் அப்படின்னாலாம் பார்க்காதீங்க. இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு திக்காக போட்டால் தான் எடுக்க வரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கோங்க. சைட்லலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஃபுல்லாக மாவெல்லாம் மேலே இருக்கிறது எல்லாமே வேகட்டும். பாருங்கள், நல்லா வந்து வெந்துடுச்சு. மேலே எதுவுமே வந்து மாவாக எதுவும் கிடையாது, நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தோசை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.